ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் 1 கற்கண்டு இலக்கிய வகை சொற்கள். இன்று இலக்கிய வகை சொற்கள் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களை நாம் பார்க்க போகிறோம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை கரெக்டாக எழுத வேண்டும். முதலாவது, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் டேஸ். விடை இயற் சொல் என்பது சரியான விடை. பாருங்கள், என்னெல்லாம் சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா திரிசொல், திசை சொல், வட சொல் கொடுத்துருக்குறாங்க. சரியான விடை இயற் சொல். 2, பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஸ் கொடுத்துருக்குறாங்க. விடை திரிசொல் என்பது சரியான விடை. பாருங்கள், இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் கொடுத்துருக்குறாங்க. சரியான விடை திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். விடை வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி டேஸ். மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், தெலுங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. சமஸ்கிருதம் என்பது சரியான விடை. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அடுத்து பொறுத்துக. இயற் சொல். இயற் சொல்லுக்கு சரியான விடை சோறு. அடுத்து திரிசொல். திரிசொல் என்பதற்கு சரியான விடை அழுவம். அடுத்து திசை சொல் என்பதற்கு சரியான விடை பெற்றம். வட சொல் என்பதற்கு சரியான விடை இரத்தம். அடுத்து குறுவினா. மண், பொன் என்பன எவ்வகை சொற்கள்னு கேட்டிருக்கிறாங்க. பக்கம் 19 பாருங்கள். எடுத்துக்காட்டு. மண், பொன் என்பன பெயர் இயற்சொல். அடுத்த வினா, இயற் சொல்லின் 4 வகைகள் யாவை? இயற் சொல்லின் 4 வகைகள் யாவை? விடை பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் என 4 வகைப்படும். அடுத்த வினா, குங்குமம், கமலம் என்பன எவ்வகை வட சொற்கள்னு கேட்டுக்கிறாங்க. குங்குமம், கமலம் என்பன எவ்வகை வட சொற்கள்? விடை வட சொற்களை தற்சமம், தற்பவம் என 2 வகையாக பிரிப்பர். குங்குமம், கமலம் என்பது தற்சமம் என்ற வடசொல் வகையை சார்ந்தது குங்குமம், கமலம். அடுத்து சிறுவினா 1, இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? பாருங்கள், இலக்கிய வகை சொற்கள் 4 வகையாக பிரிக்கலாம். எவைன்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். பாருங்க, இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என 4 வகையாக பிரிக்கலாம். அடுத்து திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. வகைகள் கேட்டு. விடை திரிசொல்லின் வகைகள் பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல் 4 வகைப்படும். பார்க்கலாமா? திரி சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் 2 வகைப்படுத்தலாம். வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்பர். அடுத்து இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்பர். அடுத்து பண்டிகை, கேணி என்பன எவ்வகை சொற்கள்? விளக்குக. பண்டிகை, கேணி என்பன எவ்வகை சொற்கள்? விளக்குக. விடை பண்டிகை, கேணி என்பன திசை சொற்கள். பாருங்கள், சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும்
இவை தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, கேணி என்றால் கிணறு, பெட்டம், பெட்டம் என்றால் பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்று வழங்கினர். அடுத்து சாவி, சன்னல், பண்டிகை என்பன டேஸ் சொற்கள் என்பவை திசை சொற்கள். அடுத்து மொழியை ஆள்வோம் பகுதியில் கேட்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடற்பயணம் தொடர்பான கதைகளை பெரியோரிடம் கேட்டு மகிழ்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடற்பயணம் தொடர்பான கதைகள் பெரியவங்கிட்ட கேட்டுக்க சொல்லியிருக்கிறாங்க, கேட்டு மகிழ்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பின்வரும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேச்சு பயிற்சி எதை பற்றினா கப்பல்களின் வகைகளும் பயன்களும். இதை பற்றி 2 நிமிஷம் பேச சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பேச்சு பயிற்சி வரணும் என்பதற்காக. அடுத்து சொல்ல கேட்டு எழுதுக. சொல்ல கேட்டுன்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சொல்கிறத கேட்டு எழுதக்கூடிய திறமை உங்களுக்கு வேணும் என்பதற்காக இதை கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் கப்பல்கள் ஏற்றி செல்லும். அடுத்து காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். அடுத்து வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிவர். அடுத்து ஆழ்கடல் விந்தைகளை பற்றி ஆய்வுகள் செய்தார். அடுத்து நார்வே நாட்டின் கடற்கரையில் கண் விழித்தோம். இவைகளை சொல்ல கேட்டு எழுதக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அறிந்து பயன்படுத்துவோம். அறிந்து பயன்படுத்துவோம். பாருங்கள், காலம் 3 வகைப்படும். எவையெல்லாம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதாவது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்வீங்கள்ல, அதுதான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கொடுத்துருக்குறாங்க, பார்ப்போம். அதாவது நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். நடந்த செயலை, அதாவது முடிந்து போன செயலை குறிப்பது இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். எடுத்துக்காட்டு பாருங்கள். பார்த்தான், ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டான். ஆடினாள், ஆடி முடிச்சாச்சு. பறந்தது, பறந்து முடிஞ்சது. இவை இறந்த காலம். அடுத்து நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம். நடந்துட்டு இருக்கிற செயலை குறிப்பது நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். எடுத்துக்காட்டு பார்க்கிறான், ஆடுகிறாள், பறக்கின்றது. இப்போ நடந்துட்டுருக்குது, அதனால் அது நிகழ்காலம். அடுத்து நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். இனிதான் நடக்க போகுதுன்றதை குறிப்பது எதிர்காலம். பாருங்கள், காண்பான், ஆடுவாள், இனிதான் ஆடுவாள், இன்னும் ஆடலை, இனிதான் ஆடுவாள். பறக்கும், இனிமே தான் இந்த பறவை பறக்க போகுது, அதனால் அது எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ கட்டங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்குறாங்க. வேர்ச்சொல் கொடுத்துருக்குறாங்க. வேர்ச்சொல்னால் ரூட் வேர்ட்ஸ் படிச்சிருப்பீங்களம்மா, அந்த ரூட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த 3 காலத்துலேயும் எழுதணும். பார்க்கலாமா? முதல் ஒன்று அவங்களே கொடுத்துருக்குறாங்க. நட, நடந்தாள், நடக்கிறாள், நடப்பாள். முதல் ஒன்று அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்கலாம். எழுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி 3 காலத்துலேயும் எழுதலாம்? எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுவாள். அடுத்து ஓடு, ஓடினாள், ஓடுகிறாள், ஓடுவாள். அடுத்து சிரி, சிரித்தாள், சிரிக்கிறாள், சிரிப்பாள். அடுத்து பிடி, பிடித்தாள், பிடிக்கிறாள், பிடிப்பாள். அடுத்து இறங்கு, இறங்கினாள், இறங்குகிறாள், இறங்குவாள். இவ்வாறு 3 காலங்களிலேயும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து பொருத்தமான காலம் அமையுமாறு நிறுத்து எழுதுக. நிறுத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. பொருத்தமான காலம், காலம்னா
டென்ஸு. ஓகேங்களா? அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். பாருங்கள், நேற்றுன்னு கொடுத்துருக்குறாங்க. நேற்று பாஸ்ட் டென்ஸில் சொல்லி ஃப்யூச்சரில் சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி நாம் கரெக்டாக எழுதணும்? அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் என்று எழுதணும். வருவான்னா ஃபியூச்சர் டென்ஸ், வந்தான்னா பாஸ்ட் டென்ஸ். அடுத்து கண்மணி நாளை பாடம் படித்தாள். படித்தாள் என்பது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நாளை என்பது ஃபியூச்சர் டென்ஸ். அதை கரெக்டாக எப்படி எழுதலாம்? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். அடுத்து மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. அடுத்து ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். நாளை என்பது ஃபியூச்சர் டென்ஸ், நடத்தினார் என்பது பாஸ்ட் டென்ஸ். அதை சரியாக எப்படி எழுதலாம்? ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் தான் சரி. அடுத்து நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்று என்பது பாஸ்ட் டென்ஸ், செல்கிறோம் என்பது ப்ரெசன்ட். அதை எப்படி கரெக்டாக எழுதலாம்? நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் இன்னும் சரியாக எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. கட்டுரை எழுதணும். பயணங்கள் பல வகை. பாருங்கள், முன்னுரை அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அந்த கண்டென்ட் படி நாம் எழுத வேண்டும். முன்னுரை பயணத்தின் தேவை, அப்புறம் தரைவழி பயணம், கடல் வழி பயணம், வான்வழி பயணம், அடுத்து முடிவுரை கேட்டுக்கிறாங்க. முன்னுரை நம்ம பயணத்தை பற்றி நம்ம எழுதணும். பயணத்தின் தேவை, எதுக்கு பயன்படுது பயணம், அதை எழுதணும். அப்புறம் தரைவழி பயணத்தை பற்றி எழுதணும். கடல் வழி பயணத்தை பற்றி எழுதணும். வான்வழி பயணத்தை பற்றி எழுதணும். அப்புறம் முடிவுரை எழுதணும். அடுத்து மொழியோடு விளையாடு. பாருங்கள், இங்கே கட்டம் கொடுத்துருக்குறாங்க. கட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? புதிர் கொடுத்துருக்குறாங்க. அந்த புதிரை நாம் நிறைவு செய்யணும். குறுக்கெழுத்து புதிர். பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிவோம். பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிவோம்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இடமிருந்து வளம். அச்சன், அச்சன்னா தந்தை, தந்தை. விஞ்ஞானம் அறிவியல், அறிவியல், அறிவியல். அடுத்து பரீட்சை, பரீட்சைனா தேர்வு. லட்சியம் இலக்கு. அடுத்து அதிபர், அதிபர்னா தலைவர். ஆச்சரியம் வியப்பு. ஆரம்பம் தொடக்கம். சதம் 100. அடுத்து வலமிருந்து இடம். அபாயம் இடர். தேகம் உடல். சரித்திரம் வரலாறு. சத்தம் ஒலி. கீழிருந்து மேல். ஆதி முதல். உத்தரவு கட்டளை. தினம் நாள். சந்தோஷம் மகிழ்ச்சி. அடுத்து குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புக. அதாவது மா என்னும் எழுத்தில் தொடங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது முக்கணிகளுள் ஒன்று. முக்கணிகளுள் ஒன்று மா என்று தொடங்கணும். எது? மா. முக்கணிகள் எதையெல்லாம் முக்கணிகள்னு சொல்லுவோம்? மா, பலா, வாழை. அதில் மா என்பது இந்த இடத்துக்கு சரியாக பொருந்துகிறது. கதிரவன் மறையும் நேரம். மாலை. மான்னு தொடங்க வேண்டும். மாலை, மாலை நேரம். பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு. எங்க? மாநாடு, மாநாடு. அடுத்து எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு. எழுத்துக்களை ஒலிக்க கால அளவை நாம் எவ்வாறு சொல்லுவோம்? மாத்திரை. மா-இ-தி-ரை, மாத்திரை. அடுத்து அளவில் பெரிய நகரம். பெரிய நகரத்தை நாம் எப்படி சொல்லுவோம்? மாநகரம், மாநகரம். அடுத்து நிற்க அதற்கு தக.
என் பொறுப்புகள்னு சொல்லி 2 கொடுத்துருக்குறாங்க. கடல் மற்றும் கடற்கரையின் தூய்மை காப்பேன் சொல்லியிருக்கிறாங்க. நாம் தூய்மை காக்க வேண்டும். அடுத்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தராத பொருள்களையே பயன்படுத்துவேன் சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், பெருங்கடல் ஓசன், கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். அடுத்து துறைமுகம் ஹார்பர், புயல் ஸ்டார்ம், மாலுமி செயிலர், நங்கூரம் ஆங்கர், கப்பல் தளம் ஷிப்யார்ட். அடுத்து நன்றி மாணவர்களே.